நம்முடைய தேவன் உலாவுகிற தேவன் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். நம்முடைய கர்த்தர் உலாவுகிறவர், தம்முடைய ஜனத்துக்குள்ளாய் உலாவுகிறவர். விசேஷமாக நாம் ஆதியாகமத்திலே படிக்கிறோம், பகலின் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை ஆதாமும் ஏவாளும் கேட்டார்கள். உலாவுகிற கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். நம்முடைய தேவன் அந்த தோட்டத்துக்குள்ளாக உலாவி வந்தார். தான் உண்டாக்கின மனுஷனை சந்திக்கும்படியாக ஒவ்வொரு நாளும் பகலின் குளிர்ச்சியான வேளையிலே தேவனாகிய கர்த்தர் உலாவி வந்தார் என்று நாம் படிக்கிறோம். அப்படி உலாவுகிற கர்த்தர், அவர் உலாவுகிறார். இன்னும் பார்க்கும்போது அவர் சொல்லுகிறார், உபாகமம் 23:14 படிக்கிறோம், அவர் தம் ஜனமாகிய இஸ்ரவேல் ஜனத்தினுடைய பாளையத்துக்குள் உலாவுகிறவர். உலாவி வந்தார் பாளையத்துக்குள். அவருக்கு எவ்வளவு ஆசை பாருங்க, தம் ஜனத்துக்குள்ளாக உலாவி வருகிற கர்த்தர். அது மட்டுமல்ல, அவர் கொரிந்தியர்ல சொல்லுகிறார், நீங்கள் அசுத்தமானதை விட்டு பிரிந்து நீங்க போனீங்கன்னா, அசுத்தமானதை தொடாதிருந்தீர்கள் என்றால் நான் உங்களுக்குள்ளாய் உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று சொல்லி இருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷத்திலே நாம படிக்கிறோம், யோவான் அப்போஸ்தலனுக்கு தரிசனத்தில் வெளிப்படும் போது 7 பொன் குத்து விளக்குகள் மத்தியிலே நிலையங்கி தரித்தவராய் மார்பருகே பொற்கச்சை கட்டினவரான அவர் மனுஷகுமாரன் உலாவி வந்தார். சபைகளுக்குள்ளாக அந்த குத்து விளக்குகள் மத்தியில் என்று சொல்லும்போது சபைகளுக்குள்ளாக உலாவி வந்ததாக தரிசனத்தை காண்பிக்கிறார். இப்படி நம்முடைய ஆண்டவர் உலாவுகிறவராய் இருக்கிறார். இன்றைக்கும் அவர் தம்முடைய பிரசன்னத்தினால் நமக்குள்ளாக உலாவுகிறார், நம்முடைய வீட்டிலே உலாவுகிறார், நாம் இருக்கிற இடங்களில் உலாவுகிறார். அவர் உலாவி கொண்டிருக்கிறார். அவர் நம்மில் அசுசியானதை கண்டு விலகி போகாதபடிக்கு எப்போதும் நம்முடைய வாழ்க்கை சுத்தமாய் இருக்க வேண்டும். நம்முடைய பாளையமாகிய தங்குகிற இடம் சுத்தமாய் இருக்க வேண்டும். நம்முடைய தேவன் உலாவுகிற தேவனாய் இருப்பதோடு கூட நாமும் உலாவும்படியான இடங்களை நமக்கென்று வைத்திருக்கிறார். நாமும் உலாவ வேண்டும் என்று அவர் நமக்கு சில இடங்களை தந்திருக்கிறார். அதை தான் இந்த நாளில் நாம் தியானிக்க போகிறோம். உலாவு என்கிறதான ஒரு தலைப்பிலே இந்த நாளில் வார்த்தைகளை கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. முதலாவது அறைக்குள் உலாவு. அறைக்குள் உலாவு. நாம் எலிசா தீர்க்கதரிசியினுடைய வாழ்க்கையிலே இந்த ஒரு சம்பவத்தை நாம் படிக்கிறோம். சூனேமியாளின் மகன் மரித்து போனான். அந்த மரித்து போன மகனை குறித்த செய்தி கேள்விப்பட்ட உடனே தீர்க்கதரிசி எலிசா அந்த வீட்டுக்கு போகிறார். அந்த சூனேமியாளின் வீட்டில் தான் எலிசா தீர்க்கதரிசிக்கு ஒரு மேல் வீட்டிலே ஒரு அழகான ஒரு அறை, நல்ல வசதியாக எல்லாம் செய்து கொடுத்திருந்தாள். அந்த அறையிலே அவர் பிரவேசிக்கிறார். அந்த மரித்து போன பிள்ளை அந்த அறையின் எலிசா தீர்க்கதரிசியின் கட்டிலே கிடத்தப்பட்டிருக்கிறான். இதை பார்த்த உடனே இவர் அறைக்குள்ள போனார், கதவை பூட்டினார், கர்த்தரை நோக்கி ஜெபித்தார். அப்புறம் அந்த பிள்ளையின் மேலே அவருடைய உள்ளங்கை அந்த பிள்ளையின் கைகளில் படுற மாதிரி, அவருடைய கண்கள் அந்த பிள்ளையின் கண்களில், வாய் அந்த பிள்ளையின் வாயில் படுவது போல தன்னை அப்படியே ஒடுக்கி அந்த குழந்தைக்கு மேலே அவருடைய படுத்தார். அப்படி படுத்த உடனே அந்த பிள்ளையுடைய சரீரம் அனல் கொண்டது. அப்போ அந்த நேரத்தில் உடனே அந்த பிள்ளை எழும்பவில்லை. இவர் எழும்பினார். எழுந்து அந்த அறை வீட்டுக்குள் அங்கும் இங்கும் உலாவினார். அதை நாம் 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 35வது வசனத்தில் நாம் இப்படி படிக்கிறோம். வாசியுங்கள். 2 ராஜாக்கள் 4:35. அவன் எழுந்து அறை வீட்டில் இங்கும் அங்கும் உலாவி அறை வீட்டில் இங்கும் அங்கும் உலாவி திரும்ப கிட்ட போய் அவன் மேல் குப்புறப்படுத்தான். அப்பொழுது அந்த பிள்ளை 7 தரம் தும்மி தன் கண்களை திறந்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மரித்து போன ஒரு குமாரன். அந்த சுனேமியாளுக்கு குழந்தை இல்லாமல் இருந்தது. ஆனால் அந்த எலிசா தீர்க்கதரிசி கர்த்தருடைய வார்த்தையை சொன்னதுனால அந்த குடும்பத்தில் ஆசீர்வாதம் உண்டானது. அந்த குழந்தை இப்போது மரித்து போனது. இவளுக்கு எவ்வளோ பெரிய வருத்தம், நான் ஒரு குழந்தைய உங்ககிட்ட கேட்கலையே, எனக்கு கொடுத்தீங்களே, ஆனால் இப்போ அந்த பிள்ளை மரித்து போயிட்டே அப்படின்னு ஒரு பெரிய வேதனை. இந்த வேதனையான ஒரு சூழ்நிலையிலே இந்த தீர்க்கதரிசியானவர் அந்த வீட்டில் போய் மறுபடி அந்த குழந்தைக்கு ஜீவன் வரும்படியான கிரியை செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது எவ்வளவு ஒரு பெரிய ஆச்சரியமான செயல்.
இவர் முதலாவது படுத்து எழும்பின நேரத்தில் அந்த குழந்தை எழும்பவில்லை. அறைக்குள் அங்கும் இங்கும் உலாவினார், இங்கும் அங்கும் உலாவினார். ஒரு அழகான ஒரு வார்த்தை வேதத்தில் கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். இங்கும் அங்கும் உலாவி மறுபடியும் போய் அதே போல அந்த பிள்ளையின் மீது படுத்தப்போ அந்த பிள்ளை 7 தரம் தும்மி கண்களை திறந்தான். உடனே அவருடைய வேலைக்காரன் கூப்பிட்டாரு, நீ சூனேமியாளை கூப்பிடு என்று சொன்னோடனே சூனேமியாள் வந்தா, அந்த குழந்தை உன் குமாரனை எடுத்துக்கொண்டு போ அப்படின்னு சொன்னாரு. உடனே அது செத்து போய் கிடந்த அந்த பிரேதம் மறுபடி அவளுக்கு குமாரனாக கொடுக்கப்பட்டான். ஹல்லேலூயா. அவன் சந்தோஷமா எடுத்துட்டு அந்த தீர்க்கதரிசி பாதத்துல விழுந்து பணிந்து நன்றி செலுத்தி விட்டு பிள்ளையை கொண்டு போனாள். இதுதான் சம்பவம். அன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் சில இப்படிப்பட்ட மரித்து போன நிலையில் உள்ள சில சூழ்நிலைகள் உங்களுக்கு இருக்கலாம். ஏதோ சில காரியங்களுக்காக இழந்து போனவைகள், உங்களை விட்டு போனவைகள், இனி எனக்கு இதில் நம்பிக்கை இல்லை என்று ஹோப்லெஸ் என்று நீங்கள் நினைத்துவிட்ட சில காரியங்கள் இருக்கலாம். இதுவும் ஒரு மரித்து போன ஒரு குழந்தையை பற்றிய ஒரு காரியம். அந்த நாளில் அந்த பிள்ளையை எழுப்ப தேவன் சித்தம் கொண்டிருந்தார். அதுபோல அவர் எழுப்பினார். ஆனால் அதற்காக அந்த தீர்க்கதரிசி கொஞ்சம் கூடுதலான பிரயாசத்தை செலவழிக்க வேண்டியதாக இருந்தது. ஒரு தடவை முயற்சி பண்ணி விட்டு போகவில்லை. சரி, இனி ஒன்றுமில்லை என்று அவர் நினைத்து விடவில்லை. அந்த அறைக்குள் இங்கும் அங்கும் உலாவினார். இன்னைக்கு எந்த காரியத்தில் கொஞ்சம் நீங்கள் நல்லா ஜெபித்தோம், அந்த காரியத்துக்காக விசுவாசத்தோடு ஜெபித்தோம், ஆண்டவர் சில வாக்குத்தத்தங்களை தந்திருந்தார். ஒருவேளை பிரத்யட்சமாய் தனிப்பட்ட விதத்தில் வாக்குத்தத்தங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படாவிட்டால் கூட வேதத்தின் ஒரு சில காரியங்களை சொல்லி வாக்குத்தத்தங்களை பிடித்து கொண்டு ஜெபித்து கொண்டிருந்தீர்கள். ஆனால் நாட்கள் செல்ல செல்ல, நேரம் செல்ல செல்ல ஒரு சோர்வு, ஒரு அந்த காரியத்தில் ஒரு விட்டது போல் அந்த பிடி விடுறதுன்னு சொல்லுவோமே, கொஞ்சம் லூஸ் ஆகிற மாதிரி ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இருக்கலாம். உங்களுக்கு தான் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, அந்த சூனேமியாளுடைய குமாரனை உயிர்ப்பிக்கும் படிக்கு எலிசா தீர்க்கதரிசி அந்த அறைக்குள்ளே, அந்த பூட்டப்பட்ட அறைக்குள்ளே வெளியே வரல. வெளியே வந்திருந்தா ஒருவேளை சூனேமியாள் கேட்டிருப்பா. அவ வெளியே தான் நிற்கிறா. அவ கேட்டிருப்பா, என்ன தீர்க்கதரிசியானவரே, எந்த ஒரு இதுவும் இல்லையா? அப்போ ரொம்ப அவ கதறி இருப்பா. அவ விழுந்து அழுதுருப்பா. என்னெல்லாமோ நடந்திருக்கும். ஒருவேளை அது அற்புதம் நடக்காமல் கூட போயிருக்கலாம். ஆனால் தீர்க்கதரிசியானவர் வெளியே போகவில்லை. அந்த பூட்டப்பட்ட அறைக்குள்ளே நின்னார். அந்த காரியத்துக்காக வந்து அறையை பூட்டியாச்சு. இனி காரியம் வெற்றி பெறும் வரைக்கும், காரியம் கிடைக்கும் வரைக்கும், ஜெயம் உண்டாகும் வரைக்கும் அறையை திறப்பதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு எங்கே நீங்கள் நம்பிக்கை இழந்திருக்கிறீர்கள்? அறை திறந்து கிடந்தால் பலரை பார்க்கலாம், பல காரியங்களை பார்க்கலாம், வானத்தை பார்க்கலாம், வெளியே பார்க்கலாம், எல்லாம் பார்க்கலாம், ஜனங்களை பார்க்கலாம். ஆனால் பூட்டப்பட்ட அறைக்குள் வேறு யாரையும் பார்க்க முடியாது. அந்த பிரேதத்துக்கு முன்பாக, அந்த செத்துப்போன குமாரன் மகனுக்கு முன்பாக நின்று கொண்டு இருக்கிறார். அவர் சும்மா இருக்கல. ஒரு தடவை அவர் காரியங்களை செய்தார், அடுத்தது இங்கும் அங்கும் உலாவுகிறார். இன்றைக்கு ஒருவேளை அறையை விட்டு வெளியே வந்துட்டீங்களா? நீங்க ஆண்டவரிடத்தில் செய்து கொண்டிருந்த விண்ணப்பத்தின் அந்த சூழ்நிலையை விட்டு ஒரு அடைத்து கொண்டு, நானும் என் ஆண்டவரும் இந்த அற்புதம் எனக்கு நடக்கும் வரைக்கும், இல்லை இந்த கிரியை எனக்கு வரும் வரைக்கும், இந்த விஷயத்துல இந்த சரீர பலவீனம் மாறி எனக்கு சுகம் கிடைக்கும் வரைக்கும், ஜெயம் கிடைக்கும் வரைக்கும் நான் விடுவதில்லை. இந்த அறையை விட்டு வெளியே போவதில்லை. இந்த விஷயம் எனக்கும் என் ஆண்டவருக்கு மட்டும் தெரியும். அன்னைக்கு அப்படிதான் சூனேமியாள் தீர்க்கதரிசிட்ட போய் சொன்னார். தீர்க்கதரிசி அவருடைய அசிஸ்டண்ட் அனுப்பிவிட்டார். ஒன்றும் நடக்கவில்லை. வேற யாருக்குமே தெரியாது. புருஷனுக்கு கூட சொல்லலை. அவர் கேட்குறாரு, நீ தீர்க்கதரிசியை போய் பார்க்க போனோம் அப்படின்னு சொல்றியே, ஏன் போனோம்? இன்னைக்கு எதுவும் ஸ்பெஷல் டே இல்லையே அப்படின்றார். இல்லை, எனக்கு போகணும் அப்படின்றார். யாரிடத்திலும் சொல்லவில்லை. நீங்களும் அப்படிதான் சில காரியங்களில் ஒருவரிடத்திலும் பகிர்ந்து கொள்ளாமல் மறைவாக உங்களுக்கும் தேவனுக்கும் மட்டும் தெரியும் அளவிற்கு குறிப்பிட்ட சில காரியங்களை வைத்து ஜெபித்து கொண்டே இருக்கிறீர்கள் அல்லவா, இருந்தீர்கள் அல்லவா? ஏதாவது நிலைமையில சரி இனி எனக்கு நம்பிக்கை இல்லை என்று அந்த அறையை விட்டு வெளியே வந்து விட்டீர்களா? யாரிடத்துலயாவது சொல்லிட்டீங்களா, நான் ரொம்ப நம்பிக்கையா இருந்த இந்த விஷயத்துல, ஆனா ஆண்டவர் எனக்கு பதில் தரலையே, ஆண்டவர் எனக்கு இரக்கம் செய்யலையே, இதுவரைக்கும் நான் வேண்டிக் கொண்டே இருந்தேன், எனக்கு இன்னும் அந்த சுகம் எனக்கு வரவில்லையே, இல்லை இந்த ஜெயம் எனக்கு கிடைக்கவில்லையே என்று சொல்லி அது அப்படி வெளியே சொல்லிட்டீங்களா? பரவாயில்ல, சொன்னாலும் பரவாயில்ல, மறுபடியும் அறை வீட்டுக்குள் பிரவேசியுங்கள்.
மறுபடியும் கதவை பூட்டுங்கள், அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி ஜெபியுங்கள், அவர் வெளியரங்கமாய் உங்களுக்கு பலன் அளிப்பார், பதில் அளிப்பார். ஹல்லேலூயா. இன்றைக்கு வெளியரங்கமான பதில் வேண்டுமா? வெளியரங்கமான பதிலை காண வேண்டுமா? உங்கள் துக்கம் சந்தோஷமானதாக வெளியரங்கமாய் மாற வேண்டுமா? அறை வீட்டுக்குள் பிரவேசிப்பதிலிருந்து வெளியே வராதிருங்கள். ஒருவருடைய ரட்சிப்புக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறீங்களா? பிள்ளைகளுடைய நல்வாழ்வுக்காக, அவர்களுடைய மீட்புக்காக, ரட்சிப்புக்காக, கணவனுடைய ரட்சிப்புக்காக, இல்லை யாரோ ஒருத்தருடைய ஆத்தும ரட்சிப்புக்காக போராடி கொண்டே இருக்கிறீங்களா? இனி இந்த ஆளு திருந்தவே மாட்டார், இனி இந்த பையன் நல்வாழ்வே இல்லை, இனி ஏதோ நடந்தா கூட பெரிய சந்தோஷமான விஷயம் இல்லை, பெரிய எதிர்காலம் இல்லை, வயது கடந்து விட்டது, அப்படிலாம் நினைக்கிறீங்களா? இல்லை. அறை வீட்டுக்குள் பிரவேசித்த நீங்கள், கதவை பூட்டிய நீங்கள், அந்த நிலைமையில் இருந்தே அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவை பார்த்து ஜெபித்து கொண்டே இருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விடக்கூடாது. அதுதான் அது. அப்படியே உங்களால அதுல நிலைத்து நிற்க முடியாவிட்டாலும் அவர் பிரசன்னத்தை விட்டு வெளியே போக வேண்டாம். அந்த அறைக்குள்ளே இங்கும் அங்கும் உலாவுங்கள், அந்த அறைக்குள்ளே இங்கும் அங்கும் உலாவுங்கள். அந்தரங்கத்துல பார்க்கிற பிதாவையே பாருங்க. உமக்கு தெரியும் ஆண்டவரே, இந்த நம்பிக்கையற்ற சூழ்நிலையை நீ நன்றாய் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. எனக்கு நம்பிக்கையே இல்லை, உண்மைதான். ஆனால் உம்முடைய பார்வையில் இது லேசான காரியம். இவரை உயிர்ப்பிப்பது உமக்கு எளிதான காரியம் அப்பா, உமக்கு லேசான காரியம் ஆண்டவரே. உம்முடைய ஆவியை நீர் அனுப்பும் போது அது உயிரடைந்ததே. ஒரு உலர்ந்த எலும்பு பள்ளத்தாக்கு கூட சேனையாய் மாறினது என்றால் என் வாழ்க்கையில் இந்த காரியம் நடக்காதா? கேளுங்க. வசனத்தை சொல்லி 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 கேளுங்க. ஜெபித்து கொண்டே இருக்கும்போது கொஞ்சம் அவிசுவாசமோ சோர்வோ வந்துருச்சுன்னா இங்கும் அங்கும் உலாவுங்க. வெளியே போகாதீங்க, வெளியே போகாதீங்க. இனி என்ன ஜெபம், இனி என்ன வேண்டுதல், இனி கேட்கறதுக்கு என்ன இருக்குது? இவ்வளோ நான் கிரயம் செலுத்தி ஜெபிச்சிட்டேன், எவ்வளவோ என் கண்ணீரை நான் ஊற்றி விட்டேன், என் தலையணையெல்லாம் கண்ணீரா நினைச்சிட்டேன். என் கண்ணீரெல்லாம் உங்க துருத்தியில இல்லையா ஆண்டவரேன்னு கேட்குறீங்கல்ல? துருத்தியில தான் இருக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் கண்ணீரெல்லாம் துருத்தியில் இருக்கிறது. விசுவாசத்தோட சொல்லுங்க. என் அலைச்சல்களை எல்லாம் நீர் அறிந்திருக்கிறீரப்பா, அதெல்லாம் நீர் எண்ணி இருக்கிறீரப்பா. உங்க ஆலயத்துல ஒரு அன்னாளை போல நான் ஓடி ஓடி வந்து தனிமையில உங்க சமூகத்துல வேண்டிக் கொள்ளுகிற விண்ணப்பங்களை எல்லாம் நீர் கேட்டுக்கொண்டே இருக்கிறீர் ஆண்டவரே. ஒன்றையும் நீர் விட்டுவிடவில்லை, எனக்கு நீர் பதில் தருவீர். அந்த விசுவாசத்தோட கண்களை மூடி இந்த காரியத்துக்காக கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்நாளின் கண்ணீரை கண்டவர் இந்நாளில் அற்புதம் செய்வார். ஆகாரின் அழுக்குரல் கேட்டவரால் ஆகாத காரியம் உண்டோ? அந்நாளின் கண்ணீரை கண்டவர் இந்நாளில் அற்புதம் செய்வார். ஆகாரின் அழுக்குரல் கேட்டவரால் ஆகாத காரியம் உண்டோ? அந்நாளின் அந்நாளுடைய கண்ணீரை கண்டவர் உங்களுடைய கண்ணீரை காண்கிறார். நீ தனிமையிலே அழுகிறதும் சில சூழ்நிலைகளிலே உங்களை மறைத்து கொண்டு அழுகிற அனுபவங்களையும் அவர் பார்க்கிறார். உங்கள் கண்ணீரை எல்லாம் அவர் பார்க்கிறார். உங்கள் கண்ணீரை எல்லாம் அவர் கணக்கிலே வைத்திருக்கிறார். அந்த துருத்தி நிரம்புகிற நாட்கள் நெருங்கி விட்டது சகோதரி. இப்போ நீங்க அறைய விட்டு வெளியே வராதீங்க, இப்போ நீங்க அறைய விட்டு வெளியே வந்துடாதீங்க. அந்த கண்ணீர் எல்லாம் நிரம்புது. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. முன்னே செல்லுகிறார் நல்லவர் இயேசு, இயேசு, இயேசு. தடைகள் அகற்றுகிறார் வல்லவர் இயேசு, இயேசு, இயேசு. முன்னே செல்லுகிறார் நல்லவர் இயேசு, இயேசு, இயேசு. தடைகள் அகற்றுகிறார். அந்நாளின் கண்ணீரை கண்டவர் இந்நாளில் அற்புதம் செய்வார். ஆகாரின் அழுக்குரல் கேட்டவரால் பிள்ளைக்காக நீ இடும் சத்தத்தை அவர் கேட்கிறார். பிள்ளை இருக்கும் இடத்தில் அவன் சத்தத்தையும் கர்த்தர் கேட்கிறார்.
அவர் சத்தத்தை கேட்கிற தேவன், உன் விண்ணப்பத்தை கேட்கிற தேவன், உன் கண்ணீரை காண்கிற தேவன். ஆமென். ஆகாத காரியம் உண்டோ? வல்லவர் இயேசு, இயேசு, இயேசு முன்னே செல்லுகிறார். நல்லவர் இயேசு, இயேசு, இயேசு தடைகள் அகற்றுகிறார். வல்லவர் இயேசு, அவர் உனக்கு முன்னே செல்லுகிறார். கோணலானவைகளை செவ்வையாக்குகிறார். அறையை விட்டு மட்டும் நீ வெளியே செல்லாதே மகளே, அறையை விட்டு வெளியே செல்லாதே சகோதரி. கர்த்தர் உன்னை வைத்திருக்கிற இந்த இடத்திலே பொறுமையோடு இன்னும் அவருடைய முகத்தை நோக்கி பார்த்துரு, முகத்தை நோக்கி பார்த்துரு. ஆண்டவரே உம்மையே பார்க்கிறேன் அப்பா, கூப்பிடு கூப்பிடு, சத்தமிட்டு கூப்பிடு, அடக்கிக் கொள்ளாதே. எக்காலத்தை போல உன் சத்தத்தை உயர்த்து. அவர் கேட்கிற மட்டும், அவர் உனக்கு பதில் தரும் மட்டும் உன் சத்தத்தை உயர்த்து உயர்த்து. அமர்ந்திராதே அமர்ந்திராதே, கூப்பிடு. தெருக்களின் முனையிலே மூர்ச்சித்து கிடக்கும் உன் பிள்ளைகளுக்காக, பிராணனை விடும் உன் பிள்ளைகளுக்காக, நல்ல ஆகாரம் எங்கே என்று கேட்கிற பிள்ளைகளுக்காக, ஓ உன் சத்தத்தை உயர்த்தி அவரை நோக்கி கூப்பிடு. எனக்கு என்ன நன்மை இருக்கிறது என்று உன் பிள்ளைகள் உன்னை கேட்கிறார்கள் அல்லவா? அப்பாவை நோக்கி கூப்பிடு. என் பிள்ளைக்கு நான் என்ன கொடுப்பேன் ஆண்டவரே? என் பிள்ளைக்கு என்ன ஆசீர்வாதத்தை நான் கொடுப்பேன்? நீர் என்ன வைத்திருக்கிறீரோ அதை தாரும் அப்பா. என் பிள்ளைக்காக நீர் பரத்தில் உருவாக்குகிற நன்மையை என் கரத்திலே தாரும் ஆண்டவரே. நான் அதை என் பிள்ளைக்கு கொடுக்கும்படியாய் என் கரத்தை நன்மையினால் நிரப்பும் 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 என்று கேளு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாவத்துல மரித்து போய் கிடக்கிறார்களா? கொஞ்ச கால கண்ணீர் விட்டுட்டேன், இனி எனக்கு கண்ணீரே இல்லை, வறண்டு போயிடுச்சுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இதுதான் அற்புதத்தை செய்ய போகிற நேரம். இங்கும் அங்கும் அறைக்குள்ள உலாவுங்க, அறைக்குள்ளே வாக்கு தத்தத்தை சொல்லி சொல்லி உலாவுங்க. அதை விட்டு வெளியே வராதீங்க, அறையை விட்டு வெளியே வராதீர்கள், வராதீர்கள். ஆமென், ஆமென், ஆமென். அற்புதத்தின் நேரத்தில் அதை நாம் இழந்து போக கூடாது அல்லவா? அப்பா உம்முடைய கிருபை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. அறைக்குள்ளே அறைக்குள்ளே அறை வீட்டுக்குள்ளே விசுவாசத்தோடு வாக்குத்தத்தங்களை சொல்லி சொல்லி அதைகளை பற்றி கொண்டு அப்பா விண்ணப்பிக்கும்படி அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே, விண்ணப்பிக்கும்படி அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. ரேபா ஷமா மமரபதன மோரியாந்தல நமாரி பலபௌரியாதன மோரியாந்தலரபா ஓரி கன்யாதன மஷிமலரந்தல நமோரியாலபரபா. வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர், வாக்குமாறாத தேவன், வாக்குமாறாத தேவன், வாக்குமாறாத தேவன். எனக்காய் நீர் முன் குறித்ததை நீர் எனக்காய் நிறைவேற்றுகிறவர், எனக்காய் நீர் பரத்தில் உருவாக்குகிறதை அதை எனக்கு அப்படியே என் கையில் தருகிறவர். அதை எந்த சத்துருவும் வழியிலே பறிக்க முடியாது, எந்த பிசாசும் அதை தடை செய்ய முடியாது. நீ தடைகளை தகர்க்கிறவர், எனக்கு முன்பாக நடந்து போகிறீர். நான் வாசலால் உட்பிரவேசித்து மேன்மையானவைகளை சுதந்திரித்துக் கொள்ளுவேன். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா, நீரே எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா, நீரே எனக்கு குறித்ததை. விசுவாசத்தோடு பாடுவோம். நீரே ஐயா, நீரே எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம், அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும், அல்லேலூயா, எல்லாமே உம்மால் ஆகும், ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலே தான் உம்மால் எல்லாம் ஆகும் ஆண்டவரே, எல்லாம் ஆகும், உம்மாலே தான் எல்லாம் ஆகும், உம்மால் எல்லாம் கூடும் ஆண்டவரே. எங்க விசுவாசத்தை இன்னைக்கு கொஞ்சம் கூட வளர பண்ணிட்டீங்கப்பா. நாங்க அறையை விட்டு வெளியே வர மாட்டோம். இங்கும் அங்கும் உலாவி
பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் உம்மை உறுதியாய் பற்றிக்கொள்ளுவோம் ஆண்டவரே. ஓ ஷபாபா ராதனா கனிதா நமோஷிமல ரந்தலரபா. பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் விடமாட்டோம்ப்பா, விடமாட்டோம், உங்களை விடமாட்டோம்ப்பா. எங்களுக்கு எவ்வளவு வாக்குத்தத்தை தந்திருக்கிறீங்க, எவ்வளவு வார்த்தைகளை தந்திருக்கிறீங்க. உங்க பரிசுத்த ஆவியை எங்களுக்குள்ள தந்து எங்களுக்குள்ள அது அக்னியா எரியும்படி செய்றீங்களப்பா. நாங்க விடமாட்டோம்ப்பா. இங்கும் அங்கும் உலாவி தீர்க்கதரிசியானவர் அந்த பிள்ளையை உயிர்ப்பித்த போல நாங்களும் எங்களுக்கு முன்பாக இருக்கிற நம்பிக்கையற்ற காரியங்களை உம்முடைய ஆவியினாலே உயிர்ப்பிக்கப்படும் வரைக்கும் காத்திருந்து பெற்றுக்கொள்ளுவோம். தேங்க்யூ, 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 தேங்க்யூ. ஆமேன், ஆமேன், ஆமேன். அப்படியே பெற்றுக்கொள்ளும்படிக்கு கர்த்தர் கிருபை தருவாராக. இங்கும் அங்கும் உலாவுவதை விட்டுவிட வேண்டாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்ததாக முற்றத்தில் உலாவுகிற ஒரு அனுபவம், முற்றத்தில் உலாவுதல். எஸ்தருடைய புஸ்தகத்தை நாம் திருப்பிக் கொள்ளுவோம். அதனுடைய 2வது அதிகாரம், அதனுடைய 11வது வசனத்தை வாசிப்போம். எஸ்தர் 2:11. எஸ்தருடைய சுக செய்தியையும் அவளுக்கு நடக்கும் காரியத்தையும் அறிய மொர்தெகாய் நாடோறும் கன்னி மாடத்து முற்றத்துக்கு முன்பாக உலாவுவான். அருமையான ஒரு சம்பவத்தை, நமக்கு தெரிந்த ஒரு சம்பவம். எஸ்தர் இவள் மொர்தெகாய் என்கிற தன்னுடைய அண்ணனால் வளர்க்கப்பட்டாள். தனக்கு ஒரு வளர்ப்பு மகளாகவே எடுத்துக்கொண்டு இவர் வளர்க்கிறார். இவர் ஒரு யூத குலம், ஆனால் அடிமைப்பட்டு இந்த பெர்சிய தேசத்து ராஜ்யத்தில் இங்கே இருக்கிறார்கள். அந்த நேரத்தில் ஏற்பட்ட, அந்த தேசத்தில் ஏற்பட்ட ஒரு சம்பவத்தினால் அந்த ராஜாவுக்காக விவாகம் செய்வதற்கு ஒரு இளம் பெண்ணை, கன்னி பெண்ணை தேடுகிறார்கள். இதற்காக அநேக கன்னி பெண்கள் அரண்மனை மாடத்துக்குள்ளாக கடந்து செல்லுகிறார்கள், அந்த கன்னி மாடத்துக்கு. அதுபோல எஸ்தரையும் இந்த மொர்தெகாய் அங்கே அனுப்பி வைக்கிறார். அநேக கன்னி பெண்கள் போயிருக்கிறாங்க. இந்த எஸ்தரும் கூட அங்கே போயிருக்கிறார். இந்த சூழ்நிலையில இந்த கன்னி மாடத்திலே 12 மாதங்கள் அந்த கன்னிகைகளை அழகுபடுத்த, அவர்களை வளர்க்க, அவர்களுக்கு நல்ல போஷாக்குகள் கொடுக்கப்படுகிறது. அவர்கள் தங்களை நன்றாக பராமரித்து கொள்ள அநேக காரியங்கள் கொடுக்கப்படுகிறது. அவர்களுடைய முறை வரும்போது ராஜாவினிடத்தில் அவர்கள் பிரவேசிப்பார்கள். அப்ப இப்படி ஒரு ப்ரொசீஜர். இதற்காக எஸ்தரும் அங்கே அனுப்பப்படுகிறாள். ராஜாவுக்கு ஒரே ஒரு கன்னி பெண் தான் வேண்டும். ஆனால் அதற்காக தெரிந்து கொள்ளப்படுவதற்காக அநேக கன்னி பெண்கள் அங்கே போயிருக்கிறார்கள். அங்கே போயிருக்கும் போது ராஜா ஏதோ ஒரு கன்னி பெண்ணை தனக்காக தெரிந்து கொள்ளுவார். அப்போ மற்றவர்களுடைய நிலைமை, அவர்கள் எல்லாம் அதற்கு பிறகு அவர்கள் வெளியே வர முடியாது. அங்கே அவர்கள் அடைப்பட்டு அப்படியே வாழ்க்கை முழுவதும் இருக்க வேண்டியதுதான். அவர்கள் அடுத்த ஒரு இடத்துல வைக்கப்படுவார்களாம். அப்போ இப்படி ஒரு இனி திருப்பி வராத ஒரு நிலைமை. அப்போ இந்த எஸ்தர் இங்கே அனுப்பப்படுகிறாள். இந்த மொர்தெகாய் இவளை அனுப்பிவிட்டு அவர் நினச்சிருக்கலாம், சரி அப்பா அம்மா இல்லாத ஒரு பிள்ளை, இவளை நான் ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டேன், இத்தனை வருஷம் இவ்வளோ வளர்த்தி ஆளாக்கியாச்சு, எவ்வளவோ கஷ்டப்பட்டிருப்பார் இல்லையா. அப்போ இந்த பிள்ளையை ஒரு காரியத்தில் ஒப்படைச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவர் கரிசனை இல்லாமல் கவலை இல்லாமல் இருக்கலை. அவர் நினச்சிருக்கலாம், சரி இனி ராஜா அரண்மனைக்கு போயாச்சு, இனி அவ காரியங்களை அவளுக்கு என்ன நியமிக்கப்பட்டிருக்குதோ அதுபடி அவளுக்கு நடக்கும் அப்படின்னு நினச்சிருக்கலாம். ஆனால் அந்த மொர்தெகாய் அப்படி நினைக்கவில்லை. அழகான வார்த்தைகள், 2 வார்த்தைகள். அந்த எஸ்தருடைய சுக செய்தியை அறியவும் அவளுக்கு நடக்கும் காரியங்களை அறியவும் இந்த மொர்தெகாய் நாடோறும் அரண்மனை முற்றத்தில் உலாவினான். எவ்வளவு ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம். ஒரு கரிசனையுள்ள மொர்தெகாய், கரிசனையுள்ள தகப்பன், கரிசனையுள்ள அண்ணன், அவர் முற்றத்தில் உலாவி வந்தார். சுக செய்தி அறியவும் அவளுக்கு என்ன நடக்கிறது என்பதை அறியவும் உலாவினார். அவர் கரிசனையாய் நடந்ததுனால அவர் ஒருவேளை நினைச்சிருக்கலாம், இவளை பற்றி நான் பார்த்து என்ன நினைச்சாரோ தெரியல, கிடைக்கும்னு நினைச்சாரோ கிடைக்காதுன்னு நினைத்தாரோ அது எப்படின்னு தெரியவில்லை. ஆனால் சின்சியரா, உண்மையா அந்த உலாவுகிற காரியத்தை, அவளை குறித்த செய்தி அறிய ஒருவேளை பார்க்க முடியுமோ பார்க்க முடியவில்லையோ தெரியல. ஆனால் யார் மூலமாவது எஸ்தரை குறித்து அறிந்து கொள்ளுகிறாள். அவள் எப்படி இருக்கிறா, சுகமா இருக்கிறாளா, அவளுக்கு ஏதாவது பிரச்சனை வருதா,
இல்லை அவளுடைய தேவைகள் எல்லாம் கொடுக்கப்படுகிறதா, அவளுக்கு என்ன கிடைக்குது, என்ன பண்றாங்க, எல்லாவற்றையும் அறிந்து கொண்டே இருக்கிறதற்காக நாடோறும் உலாவுகிற, ஒரு நாள் போய் ஒரு நாள் விட்டு அப்படி இல்லை, நாடோறும் உலாவுகிற ஒரு அனுபவம். இன்றைக்கு அந்த நாடோறும் உலாவுகிற ஒரு அனுபவத்தை ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நமக்காக கர்த்தர் அப்படி ஒரு அரண்மனை முற்றத்தை வைத்திருக்கிறார். அன்பான சகோதரிகளே, நம்முடைய குடும்பத்திற்குள்ளாக இருந்து முதலாவது வருவோம். நம்முடைய குடும்பத்திற்குள்ளாக உங்களுடைய கணவனை குறித்தா இருக்கலாம், உங்க பிள்ளைகளை குறித்தா இருக்கலாம், உங்களுடைய வீட்டாரை குறித்தா இருக்கலாம். சில காரியங்களில் அன்றைக்கு எஸ்தர் அரண்மனைக்கு கொண்டு விடப்பட்டது போல உங்களுடைய வாழ்க்கையிலே சில காரியங்கள், இது என்ன நடக்கிறது, அங்கே என்ன பேசப்படுகிறது, அங்கே என்ன செய்கிறார்கள், இல்லை வீட்டில் உள்ள அந்த நபரை குறித்து இவர் எங்கே போகிறார், என்ன செய்கிறார், இந்த பையன் டெய்லி இந்த நேரத்தில் போகிறானே, இவன் என்ன பண்ணுகிறான், எந்த இடத்துக்கு போகிறான், இந்த பிள்ளை காலேஜுக்கு போகிறேன்னு போகுது, படிக்க தான் போகுதா, வேற எங்கேயும் போகுதா, இப்படியெல்லாம் சில கேள்விகள் சிலருடைய உள்ளத்துக்குள் வருகிறது உண்டு. அப்போ அப்படிப்பட்ட நேரத்தில் சில நேரம் என்ன பண்ணுவோம், யாரு எப்படியாவது நம்ம போய் அறியலாமா அப்படின்னு ஒரு உலாவுதல் அப்படியே அந்த ஏரியாவில் போகலாம். ஆனால் பல நேரங்களில் அதனுடைய உண்மை நிலவரத்தை அறிந்து கொள்ளவே முடியாது. அவர்கள் போகும் இடம் வரைக்கும் சரியாக எல்லா இடத்துலையும் போய் நம்மால் உலாவி வர முடியாது. ஓரளவுக்கு போகலாம். ஒரு வேலை ஸ்தலத்துக்கு போகிறார் என்றால் அவர் பின்னால் எவ்வளவு தூரம் போவீங்க நீங்க? வேலை ஸ்தலத்துக்கு போக முடியுமா? பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போறாங்கன்னா ஸ்கூல் வரைக்கும், வாசல் வரைக்கும் போகலாம். அதுக்கு பிறகு நம்மால போக முடியுமா? போக முடியாது. இன்னைக்கு ஸ்கூலில் உள்ள நிலைமைகள் எல்லாம் பார்த்தா மிகவும் பயங்கரமாக இருக்கிறது. அங்கே படிக்க நம்ம பிள்ளைகளை படிப்பதற்காக அனுப்புகிறோம். ஆனால் அவர்கள் படிப்பதை காட்டிலும் வேறு காரியங்களில் போவதற்கு பல வாய்ப்புகள் இருக்கிறது. அப்ப அங்க ஸ்கூலுக்குள்ள போய் இருந்து நம்ம கண்காணிக்க முடியாது. நம்ம கண்காணிக்க கூடிய இடமானாலும் சில தவறுகள் நடக்கும்போது நம்மால் தடுக்க முடியாது. அப்ப அப்படி ஒரு நிர்பந்தமான நிலைமையில் நாம் இருக்கும்போது கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வாய்ப்பு தான் உலாவுதல் என்பது. இந்த உலாவுதல் ரொம்ப பெஸ்டா நம்ம செய்யற ஒரே இடம் ஜெபத்தில். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபத்தில் உலாவுதல், இதை யாரால தடுக்க முடியாது. நேரடியா போறத யாருனாலும் தடுக்கலாம். ஒரு ஸ்கூலுக்கு உள்ள போனா செக்யூரிட்டி நம்மளை தடுத்துருவார், வேறொரு இடத்துலனா தடுத்துருவார். இல்லை சம்பந்தப்பட்டவங்களே சொல்லிடுவாங்க, நீ அங்கே வரக்கூடாது, அந்த பக்கம் நீ வரக்கூடாது அப்படின்ட்டுருவாங்க. அப்போ நமக்கு அப்படிப்பட்ட தடைகள் வந்து விடுகிறது. இப்போ எல்லா இடத்துலையும் போக முடியாது. ஆனால் ஜெபத்தில் நாம் அவர்கள் போகிற இடங்களானாலும் வருகிற இடங்களினானாலும் இருக்கிற இடங்களானாலும் அவர்களுடைய செயல்பாட்டு எல்லைகள் எதுவாக இருந்தாலும், அது எந்த பெரிய மறைவிடமாக இருந்தாலும் அதற்குள் ஜெபத்தில் உலாவ முடியும். ஹல்லேலூயா. அன்னைக்கு மொர்தெகாய் அப்படிதான் செஞ்சார். அவர் ஒதுக்கி இருந்து விடவில்லை. சரி, இனி நான் போய் அங்கே என்ன பண்ண முடியும், அந்த அரண்மனைக்குள்ள நான் அந்த கன்னிமாடத்தின் அந்த காரியங்களை எப்படி நாம பார்க்க முடியும், என்னென்ன அறிய முடியும் அப்படின்னு சொல்லி அவர் அப்படி தடைப்பட்டு இருந்து விடவில்லை. அவருக்கு எந்த அளவுக்கு அங்கே போக முடியுமோ அந்த அளவுக்கு அந்த இடத்துக்கு போனார். இன்றைக்கு அன்பான சகோதரிகளே, உங்க வாழ்க்கையில எந்த பகுதியில சந்தேகங்களோடு இருக்கிறீர்கள், எந்த இடத்துல கேள்விகளோடு இருக்கிறீர்கள், எதை குறித்து யாரை குறித்து பயத்தோடு இருக்கிறீர்கள், இது எப்படி வருமோ தெரியவில்லையே, இது எப்படி ஆகுமோ தெரியவில்லையே, இல்லை உங்களுக்கான சொத்து சுதந்திரங்களை குறித்தா இருக்கலாம். இது ஏதோ மறைவான வழியில எனக்கு விரோதமா ஏதோ கிரியை செஞ்சு அதை அவங்களுடையதாக்கி கொள்ள முயற்சிக்கிறார்களே, நான் இதுல என்ன செய்வேன், நான் போய் இதுல என்ன பண்ண முடியும், எனக்கு ஒன்றும் இதுக்கான ஞானம் இல்லையேன்னு நினைக்கிறீங்களா? என் சொத்தை அபகரிச்சிருவாங்களோ, என்னுடையதை எடுத்துக்கொள்ளுவார்களோ என்ற ஒரு பயத்தோடு இருக்கிறீங்களா? நீங்க உலாவக்கூடிய ஒரே இடம் கர்த்தருடைய சமூகம். ஹல்லேலூயா. அதை குறித்து என்ன கேள்வியோடு இருக்கிறீர்கள்? மொர்தெகாய் உள்ளத்துல ஒரு கேள்வி இருந்தது, எஸ்தருடைய சுக செய்தியை நான் அறியணும், அவ எப்படி இருக்கான்னு தெரியணும். தூர இடத்துல பிள்ளைகள் இருப்பாங்க, அயல் நாட்டில் இருப்பாங்க, வேறு ஊர்களில் இருப்பாங்க. நம்ம நினைச்ச உடனே ஓடி போய் பிள்ளைகளை பார்க்க முடியாது. உள்ளமெல்லாம் சில நேரத்தில் கஷ்டமா இருக்கும். உங்க ஹஸ்பண்ட்லாம் சிலர் வெளிநாடுகளில் வேலையில் இருக்கிறாங்க. சில நேரத்தில் மனசுல கஷ்டமா இருக்கும், அவர் எப்படி இருக்கிறாரோ தெரியலையே, என் பிள்ளை எப்படி இருக்கிறானோ, பிள்ளைகள் எப்படி இருக்கிறார்களோ, எது கஷ்டமா இருக்குமோ, எது பலவீனம் இருக்குமோ, ஃபோன் வரலையே, இப்படியெல்லாம் சில நேரம் நினைக்கிறீங்கல்ல. உடனே ஃபோன் பண்ணுவதை காட்டிலும் தேவ சமூகத்தில் முழங்கால் போடுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பாருங்க. ஆண்டவரே, அன்னைக்கு எஸ்தருக்காக எஸ்தரின் சுக செய்தியை அறிய மொர்தெகாய் அரண்மனை முற்றத்தில் உலாவி வந்தாரே, அந்த கன்னிமாடத்தின் முற்றத்தில் உலாவினாராமே, நான் உங்க பாதத்தில் வந்திருக்க
கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே. என் பிள்ளைக்கு இல்லை என் புருஷனுக்கு, பிள்ளைகளுடைய குடும்பத்துக்கு எதுவானாலும் அங்கே என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. உங்கள் பாதுகாவல் கொடுங்கப்பா. அவங்க எப்படி இருக்கிறாங்கன்னு எனக்கு சொல்லித்தாங்க ஆண்டவரே. அது எந்த அளவுக்கு நாம ஒரு வாஞ்சியோடு உலாவுதல் நடத்துகிறோமோ அந்த அளவுக்கு ஆவியானவர் நமக்கு சொல்லிக்கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. அங்கே வேலையில பிரச்சனை இருக்கலாம், நிறைய விஷயங்கள் இப்ப சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அம்மா வருத்தப்படுவாங்க, மனைவி வருத்தப்பட்டுருவா. சிலர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனா கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க. என்னன்னா, ஐயோ அங்க ரொம்ப வருத்தம் ஆயிரும், ஓடி போய் பார்க்க முடியாதே, இங்க உடனே அழுது ரொம்ப கவலைப்பட்டுருவாங்கன்னு சொல்ல மாட்டாங்க. அப்ப நீங்கள் உலாவ வேண்டிய ஒரு இடத்தில் சரியாக உலாவினீர்கள் என்றால் அங்கே நடக்கும் காரியம் என்ன என்று எஸ்தரை குறித்து மொர்தெகாய்க்கு தெரியப்பட்டது போல உங்களுக்கும் தெரிவிக்கப்படும். ஹல்லேலூயா. ஆவியானவர் உங்களுக்கு சொல்லி தருவார், ஜெபத்திலே சொல்லி தருவார். உடனே ஜெபத்தை விட்டுட்டு ஃபோன் பண்ணி, உங்களுக்கு இப்படி ஒரு கஷ்டம் இருக்குதா, இல்லை வேலையில் இப்படி ஒரு பிரச்சனையா, எனக்கு ஆவியானவர் உணர்த்தினார் அப்படிலாம் கேட்காதீங்க, தேவையில்லை. அந்த ஜெபத்திலே தொடர்ந்து அந்த பிரச்சனை மாறும்படிக்கு, இல்லை அந்த வியாதி பலவீனங்கள் மாறும்படிக்கு போராடி ஜெபம் பண்ணுங்க. கொஞ்ச நேரத்துல உள்ளத்துல ஒரு நல்ல விடுதலை, ஒரு சமாதானம் உங்களுக்கு ஆண்டவர் தருவாரு. அதுக்கப்புறம் ஜெபத்தை நிறுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படி நாடோறும் கன்னிமாடத்து முற்றத்தில் உலாவின மொர்தெகாயை போல உங்களுக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக, உங்கள் புருஷனுக்காக, உங்கள் குடும்பத்துக்காக உலாவும்படி கர்த்தர் உங்களை அழைக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேற யாரிடத்திலையும் போய் சொல்ல வேண்டியதில்லை. வேற ஒரு காரியங்களை பின்னாலே சிலர் அப்படிதான், அது அப்படியே பின்னால ஸ்பை மாதிரி ஒற்று கேட்பது போல போய் 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 வேண்டாம். அது போல யாரையாவது வச்சு கேட்பாங்க. நீங்க பாத்தீங்களா சூலமித்தியாள் நேசரை கண்டீர்களான்னு கேட்ட மாதிரி யாரிடத்துலையோ போய் என் பிள்ளைய பார்த்தீங்களா, அங்கே போனானா இங்கே போனானா தெரியுமா, அவங்கள வச்சு பேசுவீங்களா, அப்படியெல்லாம் போகவே செய்யாதீங்க. இன்றைக்கு ஒருவேளை அது நன்றாக இருக்கலாம், உங்களுக்கு ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க. ஆனால் நீங்கள் அந்த பக்கம் போன பிறகு உங்களை குறித்தும், உங்கள் பிள்ளையை குறித்தும், உங்கள் புருஷனை குறித்தும், யாரை குறித்து நீங்கள் பாரப்படுறீங்களோ அவர்களை குறித்தும் அவர்கள் இழிவாக, தவறாக, குறைவாக பேசுகிறதை உங்கள் காதுகள் கேட்க முடியும். எனவே கர்த்தருடைய சமூகத்தில் உலாவுவதை தவிர வேறு எங்கும் போக வேண்டாம். ஜெபத்தில் அப்படியே ரவுண்ட் பண்ணி வாங்க. சந்தேகத்தை தான், அந்த கேள்வியை தான் அப்படியே உலாவணும், அதில் தான் உலாவணும். இவர் அதுதானே கேட்குறாரு. எஸ்தர் எப்படி இருக்கிறா, எஸ்தருடைய சுக செய்தி என்ன, எஸ்தருக்கு நடக்கும் காரியம் என்ன? இன்னைக்கு அந்த 2 கேள்வியோடு கூட நீங்கள் ஜெபத்தில் உலாவும்படி கர்த்தர் உங்களை அழைக்கிறார். யார்கிட்டயோ போய் கேட்க வேண்டியதில்லை. ஏதோ ஒரு தீர்க்கதரிசியை தேடி, அவர் ஒரு மனுஷன் தானே, ஏன் அந்த தீர்க்கதரிசியோடு பேசுகிறவர் உங்களோடு கூட நேரடியாக பேச மாட்டாரா? நீங்கள் ஜெபிக்கிற அந்த காரியத்தினுடைய முடிவு என்ன, அதுல கர்த்தர் என்ன செய்ய போகிறார்? இல்லை யாரை குறித்து பாரப்படுகிறீர்கள், அவர்களை குறித்த சுக செய்தி என்ன, அவர்களுக்கு நடக்கும் காரியம் என்ன என்பதை கர்த்தர் உங்களோடு கூட நேரடியாக தெரியப்படுத்த மாட்டாரா? உங்களுக்குள் இருக்கிற ஆவியானவர் உங்களுக்கு தெரியப்படுத்த மாட்டாரா? நீ பெற்ற அபிஷேகம் உன்னை போதிக்கும் என்று சொல்லி இருக்கிறாரே, அப்ப ஏன் நம்மளை போதிக்க மாட்டார்? நம்ம அவர் சமூகத்துல ரொம்ப உட்கார்றது இல்லை. இருப்போம், எப்படி இருப்போம்? அழுது இப்படி ஆயிடுச்சே, இப்படி நடக்குதே, இப்படி பேசிட்டானே, இப்படி நடக்கிறாளே, இப்படியே நம்ம குறைப்பட்டு கொண்டே இருக்கும்போது, நாம் இப்படி குறைப்பட்டு பேசுவது அது யாரை குறித்து குறை சொல்றோமோ அவங்க வாழ்க்கையை இன்னும் கீழே தான் கொண்டு போகும். நமக்கும் ஒரு சமாதானம், நல்ல காலம் வரப்போவது இல்லை. எனவே அந்த சுக செய்தி என்ன, நடக்கும் காரியம் என்ன என்பதை கவனமாய் கேட்கும்படிக்கு ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்திருக்க வேண்டும். நாம் ரொம்ப குழப்பமா இருந்தோம்னா நம்முடைய கண்கள் தெளிவற்றதா போயிடும். கண்கள் தெளிவற்றதானா பார்க்கவே முடியாது. நம்ம ரொம்ப மனக்குழப்பத்தில் இருந்தோம்னா நம்முடைய காது கேட்காது. சில இந்த ரொம்ப கோபத்தில் சண்டை போடுறவங்கள பார்த்தீங்கன்னா, என்னதான் நீங்கள் சொன்னாலும் அவங்களுக்கு ஒன்றுமே புரியவே செய்யாது. அந்த நேரம் எல்லாம் அமைதியானப்புறம் சொன்னீங்கன்னா, ஓ அப்படி இல்லையா, நான் அப்போ இந்த விஷயத்தை இப்படி தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிம்பாங்க கடைசியாக. அப்போ கோபத்தில் இருக்கும்போதோ இல்லை வருத்தத்தில் இருக்கும்போதோ காதில் ஒன்றும் கேட்காது. அப்போ ஆண்டவருடைய சத்தம் நமக்கு எப்படி கேட்கும்? எவ்வளவு மணிக்கணக்கில் வேதத்தை வாசித்தாலும் ஒரு வார்த்தை உள்ள போகாது. ஏன்னா மனம் குழம்பி கிடக்கிறது. இந்த குழம்பி கிடக்கிற இடத்துல பிசாசு தான் மீன் பிடிப்பான். நமக்கு எந்த பிரயோஜனமும் வரப்போகிறது இல்லை. மனதை குழப்பங்களுக்கு இடம் கொடுக்காதீங்க, பாரத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. இந்த கடைசி நாட்கள் நெருங்க நெருங்க நமக்கும் பிரச்சனைகள் ஜாஸ்தியாக தான் இருக்குது. யுத்தங்கள் ரொம்ப தான் நெருங்கி வந்திருக்கிறது. ஆனால் நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் இருக்கிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசுவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரெல்லாம் ஜெயம் தருகிறவர், அவரெல்லாம் யுத்தத்தை செய்கிறவர்.
ஜெயத்தின் ஆண்டு இல்லை கர்த்தர் ஜெயத்திற்கான வாக்குத்தத்தத்தை தந்திருக்கிறார் என்றவுடன் நான் ரொம்ப சமாதானமா இருப்பேன் அப்படி தப்பா நினைச்சிடாதீங்க. ஜெயம் வேணும்னா என்ன வேணும்? ஒரு யுத்தம் கட்டாயமா இருக்கும். யுத்தம் இல்லாமல் ஜெயம் இல்லை, பரீட்சை இல்லாமல் வெற்றி இல்லை. நம்ம பிள்ளைகளை எத்தனை பரீட்சை, முந்தியெல்லாம் வருஷத்துல 3 பரீட்சை தான் எழுதுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டெய்லி பரீட்சை மாதிரி தான் இருக்குது. அப்போ வாழ்க்கையும் அப்படிதான். ஒவ்வொரு நாளும் சூழ்நிலைகள், அப்படிப்பட்ட பரீட்சையின் சூழ்நிலைகள் நமக்கு வரும்போது ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கணும், இதுல கர்த்தர் வெற்றியை எனக்காக வைத்திருக்கிறார், அதனாலதான் எனக்கு அந்த வாக்குத்தத்தத்தை தந்திருக்கிறார். அந்த விசுவாசத்தோடு கூட நாம் உலாவும் போது அந்த மொர்தெகாய் உலாவுதல் வீண் போகவே இல்லை. எஸ்தர் ராஜாத்தியாக மாற்றப்பட்டாள். மொர்தெகாய்க்கும் பெரிய உயர்வு, ஒரு பிரதான மந்திரியின் உயர்வு அவருக்கும் கிடைத்தது. ஹல்லேலூயா. அந்த மொர்தெகாய் எல்லாம் அவருடைய நல்ல வஸ்திரங்களை தரித்து வரும்போது அந்த அரண்மனையே மகிழ்ந்தது, அந்த நகரமே மகிழ்ந்து ஆர்ப்பரித்தது. அப்படிப்பட்ட மேன்மைகளை ஜெபிக்கும் உலாவும் மொர்தெகாய் ஆகிய உங்களுக்கும் தேவன் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சில நேரம் நீங்க சொல்லவும் செய்றீங்க, நினைக்கவும் செய்றீங்க. என்ன தெரியுமா, ஏதோ நாள் போயிட்டே இருக்குது, அந்த நல்ல காரியம் நடக்கும்போது நான் கண்ணை திறந்திருப்பேனா மூடிடுவேனா, இந்த உலகத்துல இருப்பேனா இல்லையா தெரியலையே, அப்படிலாம் சொல்றீங்க இல்லையா? இல்லை, எஸ்தரின் உயர்வை மொர்தெகாயின் கண்கள் கண்டது. மொர்தெகாய்க்கும் அதன் மூலம் உயர்வு வந்தது. ஹல்லேலூயா. ஜெபிக்கிற உங்களுக்கும் யாருக்காக எதற்காக ஜெபிக்கிறீர்களோ அதிலே பெரிய மாற்றத்தை, ஆசீர்வாதத்தை, ஜெயத்தை நீங்கள் காண்பீர்கள். மட்டுமல்ல, உங்கள் வாழ்க்கையிலும் பெரிய ஜெயத்தை நீங்கள் அனுபவிப்பீர்கள் சகோதரிகளே. ஹல்லேலூயா. கர்த்தர் அந்த கிருபைகளை நமக்கு தருவாராக. அடுத்ததாக அக்கினியில் உலாவுதல். அக்கினியில் உலாவுதல் தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்துல 3வது அதிகாரம் 25வது வசனத்துல நம்ம படிக்கிறோம். அந்த அக்கினியிலே 4வது ஒரு ஆள், அவர் தேவகுமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருக்கிறவர் உலாவினார். அதுல அது ரொம்ப ஸ்பெஷல் என்னன்னா, அவர் மட்டும் இல்ல, அந்த 3 பேரும் சேர்ந்து, இந்த 4வது ஆளும் சேர்ந்து அந்த அக்கினிக்குள் உலாவினார்கள். அக்கினி அவர்களை சுட்டு எரித்து அழிப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட அக்கினி, 7 மடங்கு சூடாக்கப்பட்ட அக்கினி. அதுல தூக்கி போடப்பட்ட போது கொண்டு போனவர்கள் எல்லாம் பொசுங்கி எல்லாம் மாண்டு போனார்கள். ஆனா உள்ள தூக்கி போடப்பட்டவர்கள் உலாவினார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த அக்கினி சோதனையில நடந்துகிட்டு இருக்கிறீங்க, எந்த அக்கினி சோதனையில நடக்கிறீங்க அன்பான தேவ பிள்ளைகளே, ஒரு நாள் நீங்கள் பொசுங்கி போவது இல்லை. ஹல்லேலூயா. எரிந்து போவது இல்லை. ஒருவேளை வியாதி உங்களை அக்கினியாக போட்டு சுட்டரிக்குதா, நீங்க பொன்னை போல மாறுவீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய விசுவாசத்தை கூட அப்படிதான் சோதிக்கிறது. அப்போ பொன்னாக மாறும்படிக்கு தான் அக்கினியில உங்களை வச்சிருக்கிறாரே தவிர, ஒரு விறகு கரிக்கொட்டையாக மாறி போகும்படி, எரிந்து சாம்பலாகும்படி அக்கினி பாதையில் நடத்தவே இல்லை. ஆனால் அக்கினியில் போடப்படும் போது அக்கினிக்குள்ளாக போகிறதுக்கான ஒரு தைரியம், இவங்களுக்கு அந்த தைரியம் இருந்துச்சு. நீர் நிறுத்தின பொற்சிலையை நாங்கள் பணிந்து கொள்ளுவது இல்லை. எங்கள் தேவன் எங்களை விடுவித்தாலும் விடுவியாமற் போனாலும், நமக்கு நிறைய நேரம் கர்த்தர் எனக்கு சுகம் தருவார், விடுதலை தருவார், எனக்கு பலன் தருவார் என்ற என் பிரச்சனையை மாற்றுவார் அப்படின்னு நினைப்போம். ஆனா சில நேரங்களிலே இப்படி சில ஒரு தீர்மானம் எடுக்கிற சூழ்நிலையில கர்த்தர் கொண்டு வர்றார். விடுவியாமற் போனாலும் நான் வேற காரியத்துக்கு போக மாட்டேன். என் தேவன் என்னை விடுவிக்காவிட்டாலும் அவர் தான் என்னுடைய தேவன். இந்த ஒரு தீர்மானம் வந்தப்போ ஆண்டவர் எழுந்துட்டார். ஐயோ, இப்படி ஒரு தீர்மானத்தோட அக்கினிக்குள் போகும்போது தன் குமாரனையே, தேவ குமாரனையே அந்த அக்கினி சூளைக்குள் அனுப்பிவிட்டார். 4 பேராக விடுதலையாய் உலாவினார்கள். நல்ல கட்டி தான் உள்ள போட்டாங்க அக்கினிக்குள்ள. ஆனா உள்ள போனப்புறம் என்ன ஆயிடுச்சு? விடுதலை உண்டாயிற்று. ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த வார்த்தைகள் உங்களை தைரியப்படுத்துவதாக. எந்த அக்கினி சோதனைக்குள் இருக்கிறீர்கள், அந்த இடத்துல உலாவும்படி நீங்கள் எதிர்பார்க்கப்படுகிறீர்கள். தைரியமாயிருங்கள், தேவ குமாரன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 7 மடங்கு நெருப்பு நடுவிலும் இயேசு நம்மோடங்கு நடக்கிறார். 7 மடங்கு நெருப்பு நடுவிலும் இயேசு நம்மோடங்கு நடக்கிறார். வெள்ளங்கள் புரண்டு மோதினாலும் உள்ளத்தின் உறுதி அசையாதே. உறுதியை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். புரண்டு
மோதினாலும் உள்ளத்தின் உறுதி அசையாதே. 7 மடங்கு நெருப்பு நடுவிலும் இயேசு நம்மோடங்கு நடக்கிறார். 7 மடங்கு நெருப்பு நடுவிலும் இயேசு நம்மோடங்கு நடக்கிறார். இக்காலத்தும் நம்பிடுவோம் திக்கற்ற மக்களின் மறைவிடம், பக்கபலம் பாதுகாப்பும் இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம், பக்கபலம் பாதுகாப்போம் இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம். ஆமென். ஹல்லேலூயா. எந்த விதமான அக்கினி சோதனையா இருந்தாலும் இயேசு அங்கு நம்மோடு நடக்கிறார். அந்த ராஜா மாதிரி வெளியே இருந்து பார்த்துட்டு இருக்க மாட்டார். தானியேலால கூட இந்த 3 பேரை காப்பாற்ற முடியவில்லை. அவரும் ராஜாவுக்கு பக்கத்துல மேன்மையா தான் இருந்தார். ஆனா ஒன்றும் ஒருவரால செய்ய முடியவில்லை. ஆனால் இயேசு நம்மோடு நடக்கிறவர். ஹல்லேலூயா. அந்த விசுவாசத்தை விட்டு குறைந்து போக வேண்டாம். சோதனை நேரத்தில் உறுதியாய் இருப்போமானால் கர்த்தர் நம்மோடு நடந்து விடுதலை தருகிறார். யார் அந்த சோதனைக்கு காரணமா இருந்தானோ அவனே வெளியே வாருங்கள் என்று சொல்லி வெளியே அழைத்து தேவனை மகிமைப்படுத்தி விட்டான். அவ்வளோ இவர்களுக்கு உயர்வு கிடைத்தது. அப்படிப்பட்ட மேன்மைக்குள் கர்த்தர் உங்களை நடத்தும்படிக்கு தான் இந்த நாட்களில் சின்ன சின்ன சில காரியங்களில் அனுமதித்திருக்கிறார். கர்த்தரை விட வேண்டாம். கர்த்தரை ஆராதிப்பதையோ கர்த்தரை சேவிப்பதையோ விட்டுவிடவே வேண்டாம். கர்த்தர் நம்மோடு நடக்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்ததாக சங்கீதங்களின் புஸ்தகம் 48 அதனுடைய 12-13 வசனங்களை வாசிப்போம். சங்கீதம் 48 12 13. சீயோனை சுற்றி உலாவி, சீயோனை சுற்றி உலாவி அதன் கொத்தளங்களை எண்ணுங்கள், அதன் கொத்தளங்களை எண்ணுங்கள். பின்வரும் சந்ததிக்கு நீங்கள் விவரிப்பதற்காக, பின்வரும் சந்ததிக்கு நீங்கள் விவரிப்பதற்காக அதன் அலங்கத்தை கவனித்து, அதன் அலங்கத்தை கவனித்து அதன் அரண்மனைகளை உற்று பாருங்கள், அதன் அரண்மனைகளை உற்று பாருங்கள். சியோனை சுற்றி உலாவுங்கள். செத்த பிறதான் சியோன் நினைக்காதீங்க. இந்த பூமியிலே தன்னுடைய சபையை கர்த்தர் சியோனாக தெரிந்து கொண்டு இதிலே வாசம் பண்ணுகிறார். கர்த்தர் எங்கே இருக்கிறார்? இந்த சியோனாகிய இந்த சபையின் அனுபவத்தை அதுல சில காரியம் சொல்லி இருக்குது பாருங்க. அதுல கோபுரங்கள் இருக்கிறது, அலங்கம் இருக்கிறது, அரண்மனை இருக்கிறது. கொத்தளங்கள் என்றால் டவர்ஸ், கோபுரங்கள். இந்த கொத்தளங்களை பாருங்கள், எண்ணுங்கள். இந்த கோபுரம் என்று சொன்னால் கோபுரம் எதற்காக வைக்கப்படுகிறது? அதிலே சாதாரணமாக அதை பார்க்கும்போது தெரியும் இது ஒரு முக்கியமான ஒரு இடம். அதனுடைய அந்த மேன்மை காண்பிக்கிறது. மட்டுமல்ல, ஜாமக்காரர்கள் அந்த கோபுரத்தில் இருப்பார்கள். சத்துருக்களுக்கு நல்ல ஒரு பயம் இருக்கும். என்ன பயம்? இந்த இடத்துல ஜாமக்காரன் இருப்பான். அப்போ நம்ம இந்த இடத்துக்கு போகும்போது தகவல் தெரிவிக்கப்படும், அதனுடைய உடமஸ்தருக்கு தகவல் தெரிவிக்கப்படும். அவங்க உடனே நமக்கு விரோதமா வருவாங்க, நம்மை அழைத்து போடுவார்கள். அப்போ அது ஒரு எச்சரிப்பு கொடுக்கிற, ஒரு சத்துருவுக்கு பயத்தை கொடுக்கிற இடமாக இருக்கிறது. தேவ ஜனமாகிய நமக்கு அது ஒரு ஜாமம் காக்கிற ஒரு காரியத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது. நாம எப்படி ஜாமம் காப்போம்? விழித்திருப்பது எப்படி? ஆண்டவர் சமூகத்துல தான் விழித்திருக்கிறோம். ஒரு கவனம் ஜெபத்தில் விழித்திருக்கணும். கட்டாயமா ஜெபத்திலே விழித்திருக்க வேண்டும், விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும். மட்டுமல்ல, ஆவிக்குள்ளான ஒரு விழிப்பு, ஒரு ஸ்பிரிச்சுவல் அவேர்னஸ், ஒரு ஆவிக்குள்ளான ஒரு விழிப்பு. இதை குறித்து நீங்கள் வாஞ்சித்தீர்களானால் ஆவியானவர் உங்களுக்கு அந்த கிருபையை தருவார். நாம கர்த்தரோட நடக்கிற ஒரு அனுபவம் வேணும். ஆண்டவருக்கு உண்மையாக அவருடைய வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து பரிசுத்தமான வாழ்க்கையை வாஞ்சித்து அவருடைய கிருபையோடு அவருக்குள் வாழும் போது இந்த ஒரு ஜாமம் காக்கிற ஒரு அனுபவத்தை கர்த்தர் நமக்கு தருவார். ஜெப நேரத்துல கர்த்தர் நம்மோடு பேசுகிறார், வசனங்களை வெளிப்படுத்துகிறார். அந்த அனுபவங்கள் ஒரு பக்கம் இருக்குது. மற்றபடி சும்மா நம்ம இருந்தாலும் சாதாரணமாகவே நாம் கர்த்தரோடு ஐக்கியம் உள்ளவர்களாக இருப்போம் என்றால் ஒவ்வொரு காரியத்தை குறித்த எச்சரிப்பை தேவன் நமக்கு தருகிறார், உணர்வை தருகிறார். அதுதான் அந்த ஜாமக்கார அனுபவம். அப்ப அந்த உணர்வு நமக்கு உண்டாகிறது. சியோனிலே அப்படிப்பட்ட அனுபவங்கள் இருக்கிறதாம். கர்த்தருடைய சபையிலே கர்த்தர் அந்த அனுபவங்களை வைத்திருக்கிறார். அடுத்தது அலங்கம் என்றாலே இந்த காம்பவுண்ட் வால், ஒரு சுவர், சுற்று சுவர்.
இது ஒரு பாதுகாவலின் அனுபவத்தை காட்டுகிறது. ரட்சிப்பை மதிலாக வைத்திருக்கிறார், அக்கினி மதிலாக நின்று நானே பாதுகாப்பேன்னு சொல்லி இருக்கிறார். அப்போ ஒரு பாதுகாவலின் மேன்மை சபையில் இருக்கிறது. சபையின் அனுபவத்தில் பாதுகாவலின் மேன்மை இருக்குது. ஆண்டவர் இந்த ரட்சிக்கப்பட்ட ஜனமாகிய சபையை, இந்த கட்டடத்தை மட்டுமல்ல, சபையாகிய இந்த மந்தையை, இந்த ஜனத்தை அவர் சேர்க்கும் போது அவர் அதற்கு நல்ல மேய்ப்பனாக இருக்கிறார். அவர் உத்தரவாதமாய் பிரதான மேய்ப்பனாய் இருக்கிறார். அவர் தனக்கென்று தன் ஜனத்தை பாதுகாக்கிறார். அவர் உரிமையாய் நின்று அந்த ஜனத்துக்கான நன்மைகளை கொடுக்கிறார். அப்படிப்பட்ட நல்ல அனுபவங்கள் சபையில் இருக்கிறது. மட்டுமல்ல, அரண்மனைகளை கவனித்து பாருங்கள், உற்று பாருங்கள் என்று சொல்லி இருக்கிறது. அரண்மனைகளை உற்று பாருங்கள். இந்த அரண்மனைகள் என்று சொல்லும்போது அது ஒரு பெரிய அழகு, மேன்மை, ஆசீர்வாதம். இந்த அரண்மனையில என்ன இருக்குது? கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் தேவனுடைய ஆலய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். ஒரு செழிப்பு, ஆவிக்குள்ளான செழிப்பும் சரி, சரீர பிரகாரமாக உலகத்தின் காரியங்களிலும் கர்த்தர் தம் ஜனத்துக்கு ஆசீர்வாதங்கள் என்னென்ன வைத்திருக்கிறாரோ, பரத்திலே எதை எதை உருவாக்குகிறாரோ அதை எல்லாம் தருகிறார். மட்டுமல்ல, குமாரத்திகளுக்கு அரண்மனை மூலைக்கற்கள் என்று சொல்லி இருக்கிறார். நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் மேன்மையாக சபையிலே ஆசீர்வாதங்களாக வைத்திருக்கிறார். இப்படி அநேக நன்மைகள் சபைக்குள்ள கர்த்தர் வைத்திருக்கிறார். இவைகளை எல்லாம் சுற்றி உலாவணுமா, சியோனை சுற்றி உலாவணும். அப்ப இந்த வாசல் வெளியே வந்து இப்படி சுத்தி அப்படி போறதா இல்லை, இதையும் பார்க்கணும். ஏன்னா பகல் நேரத்தில் எப்போ வந்தாலும் நம்ம இந்த இடத்துல ஜெபிக்கலாம். இந்த இடத்துல எந்தெந்த நேரம் குழு ஜெபங்கள் நடக்கிறது, பகலில் பெண்கள் ஜெபம் நடைபெறுகிறது, வெள்ளிக்கிழமை பெண்கள் ஆராதனை நடக்கிறது. ஒவ்வொரு நாளும் மத்தியான நேரத்தில், ஞாயிற்றுக்கிழமை தவிர 2 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் இந்த இடத்துல ஏதோ குறிப்பிட்ட காரியத்துக்காக சகோதரிகள் சேர்ந்து ஜெபிக்கிறாங்க. இப்போ சபையில் இப்படிப்பட்ட ஜெப அனுபவங்களை எல்லாம் அறிந்து கொள்ளணும்னா என்ன பண்ணணும்? கொஞ்சம் சுற்றி வரணும். வந்தாதான் தெரியும். சும்மா நம்ம பாட்டுக்கு ஜெபங்கள் ஆராதனைகளுக்கு வந்துட்டு அப்படி ஓடிட்டோன்னா தெரியாது. இது குறித்து விசாரிக்கும் போது இதே போல பல காரியங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். இங்கே இருக்கிற அந்த ஜெபமாகிய பாதுகாவல், தேவனுடைய பிரசன்னமாகிய அந்த மகிமை, இவையெல்லாம் நாம் அறிந்து கொள்ளணும். அறிந்து கொள்றது அந்த சுற்றி உலாவுகிற அனுபவம். அது எதுக்காக அறிந்து கொள்ளணுமா? பின்வரும் சந்ததிக்கு அவைகளை விவரிப்பதற்காக, அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுக்கணும். ஒரு காலத்தில் சபையில் நடக்கிற எந்த ஜெபத்துக்கும், ஒருவேளை பகலில் பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போகிறதுனால கூட்டிகிட்டு வர மாட்டோம், இல்லாமல் இரவு ஜெபம் இதெல்லாம் பார்த்தா எல்லாத்துலேயும் பிள்ளைகளோடு சேர்ந்து வந்துடுவோம். அப்போ பிள்ளைகளுக்கு நல்லா தெரியும் இந்த சர்ச்சில் என்னெல்லாம் நடக்குதுன்னு. ஆனால் இப்போ நிறைய பிள்ளைகளுக்கு என்ன தான் தெரியும்? சண்டே ஆராதனையும், ஜூனியர் சர்ச்சும், சண்டே ஸ்கூலும், யூத் மீட்டிங்கும், டீன்ஸ் மீட்டிங், அதெல்லாம் தான் தெரியும். அப்போ அந்த பிள்ளைகளுக்கு விவரித்து சொல்லுங்கள். இது ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப். நம்ம சர்ச்சில் என்ன ஜபங்கள்லாம் இருக்குது, என்ன கூட்டங்கள் நடக்கிறது, என்ன நடக்கிறது என்று அவர்களுக்கு விவரித்து சொல்லுங்கள். ஒரு பிள்ளை அவளுடைய அம்மாட்ட சொன்னாலாம், நான் பகலில் ஸ்கூலுக்கு போனோடனே நீங்கள் ரொம்ப ஃப்ரீயாக இருப்பீங்க, ஜாலியாக இருப்பீங்க, நல்லா படுத்து தூங்கிடுவீங்க, அப்புறம் நான் சாயங்காலம் வந்தோடனே எனக்கு டீ போட்டு தருவீங்க அப்படின்னு. பிள்ளைகள் அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. உங்கள் வீட்டு காரியத்தையும் கொஞ்சம் விவரித்து சொல்லுங்கள். அவங்க போன உடனே நீங்கள் என்னெல்லாம் செய்கிறீங்க, ஆராதனைக்கு வருவது, பெண்கள் ஜெபத்துக்கு வருவது, தனியாக சபையில் வந்து ஜெபிக்க வருவது, சங்கிலி ஜெபத்துக்கு வருவது, உங்கள் வீட்டில் உங்களுக்கு எவ்வளோ வேலைகள், நீங்கள் உறவினர்கள் வீடுகளுக்கு போவீங்களா, என்ன அந்த காரியங்கள் எல்லாம் பிள்ளைகளுக்கு கொஞ்சம் விவரித்து சொல்லுங்கள். விவரிக்காட்டா தெரியாது, அவங்க உங்களை என்னவோ நினச்சிட்டு இருப்பாங்க. அதே போல சியோனை சுற்றி உலாவி அதன் கொத்தளங்களை எண்ணுங்கள், அரண்மனைகளை உற்று பாருங்கள், அலங்கத்தை கவனியுங்க. நீங்க முதல்ல புரிஞ்சு கொள்ளுங்க எவ்வளவு தேவனுடைய பாதுகாவல் நமக்கு இருக்கிறது, எந்த அளவுக்கு ஒரு விழிப்போட நான் வாழ வேண்டும், ஒரு விழிப்புள்ள அனுபவங்கள் எப்படி இருக்கிறது. இதெல்லாம் நம்முடைய பின்வரும் சந்ததிக்கு, நம்முடைய மாம்ச பிரகாரமா நம்முடைய பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல, புதிதாய் வருகிறவர்களுக்கும் இவைகளை குறித்து விவரித்து சொல்லுங்கள். ஹல்லேலூயா. நாம் தெய்வ சமூகத்தில் எழுந்து நிற்போமா, அவரை நோக்கி பார்ப்போமா. உலாவுகிறதற்காய் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உலாவும் படிக்கான இடங்களை நமக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். எந்த அளவுக்கு நாம் அதை பயன்படுத்த போகிறோம், எந்த அளவுக்கு பயன்படுத்த போகிறோம். அறைக்குள் உலாவுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அறையை விட்டு வெளியே வர வேண்டாம். காரியம் வெற்றி பெறும் வரைக்கும், ஜெயம் கிடைக்கும் வரைக்கும் வெளியே வரவே வேண்டாம். ஹல்லேலூயா. அவர் நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்கும் வரைக்கும் நெறிந்த நாணலை முறிக்காமலும் மங்கி எறிகிற திரியை அணைக்காமலும் இருக்கிறவர். அவர் உங்களை கைவிட
கைவிடவே மாட்டார். நம்முடைய வேலை ஒன்னே ஒன்று, அறைக்குள்ள உலாவணும், இங்குமங்கும் உலாவணும். வெளியே போகாதீங்க, கால் எடுத்து வெளியே வைக்காதீங்க. அறைக்குள்ளே பெற்றுக்கொள்ளும் வரைக்கும், கிடைக்கும் வரைக்கும். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நிமரதனமோ ஷபரபோதிரி விகபலபரபா. முற்றத்திலே உலாவுகிற அனுபவம். மொர்தெகாய் எஸ்தருக்காக முற்றத்தில் உலாவினான். இன்னைக்கு உங்க மைண்ட் எங்கெல்லாமோ போய் உலாவுது. அங்க என்னவா இருக்குமோ, அது எப்படி இருக்குமோ, இவன் என்ன ஆயிருப்பானோ, அங்க ஏதாவது பிரச்சனையா இருக்குமா, இப்படிலாம் உங்க மனசை போட்டு குழப்புனா நமக்கு மனநிலையே பாதிக்கப்பட்டு போகும் சகோதரி. காலத்துக்கு முன்னே ஞாபக மறதி வந்துருது. காலத்துக்கு முன்னே ரொம்ப கஷ்டப்படுறீங்க. தலைவலி தலைவலி தலைவலி, நிறைய தலைவலி. இப்படிதான் நம்ம எடுத்துக்கொள்ளுகிறோம். இன்னைக்கு ஆண்டவர் அவருடைய சமூகத்தில் அந்த அரமனை அந்த முற்றத்தில் உலாவும்படி நம்மை அழைக்கிறார் அழைக்கிறார் அழைக்கிறார். உள்ள போய் காரியங்களை அறிய முடியாவிட்டாலும் உலாவுவோம், தேவ சமூகத்தில் உலாவுவோம். நம்ம மனசு தேவ சமூகத்தில் உலாவட்டும், வேற எங்கேயும் உலாவ வேண்டாம். மாம்சீக பிரகாரமா அதுவா இதுவான்னு போட்டு குழப்பாதீங்க. ஆண்டவர் சமூகத்தில் சொல்லுங்க சொல்லுங்க. அதே எண்ணத்தெல்லாம் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஏசப்பாவோட பேசுங்க. அதுதான் அவர் சமூகத்தில் உலாவுதல். அந்த உலாவுதல் அந்த எஸ்தரை உயர்த்தி மொர்தெகாயை உயர்த்தியது போல அது நீங்கள் யாருக்காக உலாவுகிறீர்களோ அவர்களையும் உயர்த்தி உங்களையும் உயர்வுக்கு நேராய் நடத்தும். ஹல்லேலூயா. உங்களில் நிமித்தம் அநேகர் மகிழுவார்கள். சூசான் நகரம் ஆர்ப்பரித்து மகிழ்ந்தது போல உங்கள் நிமித்தம் தேவ சபையும் தேவ ஜனங்களும் என் தேசமும் கூட மகிழப் போகிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Thank you Lord, thank you Lord, thank you Lord. அநேகர் யூத மார்க்கத்தில் அமைந்தார்களாம் அந்த நாட்களிலே. அதுபோல அநேகர் நீங்கள் ஆராதிக்கிற தேவனை சேவிக்கும்படி அவர்கள் தங்களை அர்ப்பணிப்பார்கள். ஆமென் ஆமென் ஆமென். அதற்குரிய நாளுக்காக அந்த அற்புதங்களை நடப்பிக்கும்படியாக தேவன் உங்களுக்காய் காத்திருக்கிறார். தேவன் உங்களுக்காய் காத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அக்கினி சூளையிலே நடக்கிறேன் என்று சொல்லுகிறீர்களா? அக்கினிக்குள்ளாய் இருக்கிறேன், நெருஞ்சுகள் முள்ளுகளுக்குள்ளாய் நான் வாசம் பண்ணுகிறேன் என்று சொல்லுகிறீர்களா? ஆவியானவர் உங்களோடு கூட இருக்கிறார். இயேசு உங்களோடு கூட நடக்கிறார். அதை பாருங்க. இயேசு உங்களோடு நடக்கிறதை பாருங்கள். அன்று எம்மாவூருக்கு போன சீஷர்களுக்கு இயேசு தங்களோடு நடந்ததை பார்க்க முடியலையே. துக்கத்தினால இருந்ததுனால அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியல. ஆனால் இயேசு தம்மை வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. வார்த்தைகளை கேட்ட நீங்கள் அர்ப்பணித்து ஜெபிக்கும் போது உங்களோடு கூட இயேசு நடப்பதை அவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். உங்கள் கண்களை அவரை காணும்படி திறப்பார். ஹல்லேலூயா. ரிபதனமோரியான் தலனமா ஷமலரதனமோரியான் தலனமா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சியோனை சுற்றி உலாவி அதன் கொத்தளங்களை எண்ணுங்கள். ஹல்லேலூயா. எனக்கு ஏதாவது நன்மை கிடைச்சா போதும், ஏதாவது காரியம் நடந்தா போதும்னு இருக்காதீங்க. கர்த்தர் தமது சபையிலே என்னென்ன வைத்திருக்கிறார், என்னென்ன ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார், வேதத்தில் ஏராளம் எழுதி வைத்திருக்கிறார். கண்கூடாய் காணும்படி நம்மத்திலே எத்தனையோ கிரியைகளை செய்கிறார். அதை நீங்கள் பாருங்கள், சுற்றி உலாவி அவைகளை அனுபவியுங்கள். ஆமென். கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை சுதந்தரியுங்கள். மட்டுமல்ல, பின்வரும் சந்ததிக்கு விவரித்து சொல்லுங்கள். உங்கள் பிள்ளைகளுக்கு விவரித்து சொல்லுங்கள். நீங்க விவரித்து சொன்னீங்கன்னா நாங்களும் உங்களோடு கூட சர்ச்சுக்கு வருவோம், நாங்களும் உங்களோடு கர்த்தரை ஆராதிக்க வருவோம் என்று சொல்லி சந்தோஷமா வருவாங்க. இன்னைக்கு பிள்ளைகளுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இல்லை சபையின் காரியங்கள்ல. சிலருக்கு அப்படி ஒரு மாதிரி இருக்காங்க. ஏன்? நீங்க ஒரு முயற்சி பண்ணுங்க, ஜெபத்தோட ஒரு தீர்மானம் எடுத்து இந்த வாரத்துல பிள்ளைகளுக்கு சொல்லுங்க, உங்க பின்னால வருவாங்க. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Thank you Lord. தேவன் தாபரிக்கும் ஸ்தலமே, தாம் ஜனத்தாரின் மத்தியிலாம். தேவன் தாபரிக்கும் ஸ்தலமே, தாம் ஜனத்தாரின் மத்தியிலாம். தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்தே கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்தே கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. இது மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இது மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. சீயோனே உன் வாசல்களை ஜீவதேவனை நேசிக்கிறார். சீயோனே
மிகுந்திடுமே சுவிசேஷம் தன்னை கூறி உயர்த்திடுவோம் உன்னையே. சீர் மிகுந்திடுமே சுவிசேஷம் தன்னை கூறி உயர்த்திடுவோம் உன்னையே. இது மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இது மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. அப்படியே ஜெப நிலைமையிலே முழங்காற்படியிடுவோம். கர்த்தர் நம் மத்தியிலே உலாவுகிறவர் மட்டுமல்ல, நமக்காக உலாவும்படி, நாம் உலாவும்படி நமக்காக சில இடங்களை வைத்திருக்கிறார். எதையுமே விட்டுவிடாதபடி உலாவி ஆமேன் அதற்கான நன்மைகளை சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. பரிசுத்தாவியில நிரம்பி கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ದಿನಿಮಿ ದಿನಿಮಿ ರಿಬಿರಿ ಬಿರಿ ಬಿದನ ರಾದ್ಯಾರ ದೂರ ವಶಬ ಬಬರ ಬದರ ಬೊಕ್ಕ ಬರ ಬಲ ಬರವ ನಿಖಲರಾದನ ಮೌರ್ಯಾಂತಲನ ಮಾರಿ ಬಲ ಬೌರ್ಯಾದನ ಮಶರ ಬೌರ್ಯಾಲ ಬಲ ಬರವ ನಿಖಲರಾದನ ಮೌರ್ಯಾಂತಲನ ಮರಿಯಾರ ಬೌ ದಿರಿ ಬಿರಿ 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 ಬಿಕ್ಕ ಬಲ ಬರವ. ಆಮೆನ್. ಹalleluya hallelujah hallelujah hallelujah. Thank you Jesus, thank you Jesus. ஹalleluya. எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த சந்தோஷமான பகல் வேளைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த நாளிலும் உம்மை பாடி துதித்து மகிமைப்படுத்தி உம்முடைய சமூகத்தில் விண்ணப்பங்களை ஏறெடுத்து உமக்கு கொடுத்து நீர் எங்களுக்கு தந்தவைகளால் உம்மை கனம் பண்ணி உம்மை மகிமைப்படுத்த நீர் தந்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தைகளை தியானிக்க நீர் உதவி செய்தீர். எங்களுக்கு உலாவும்படியாக சில இடங்களை வைத்திருக்கிறீர் அப்பா. அதை எங்களுக்கு இன்று காண்பித்திருக்கிறீர். அந்த இடங்களிலே நாங்கள் உலாவி விசுவாசத்தோடு எங்கள் ஆண்டவர் எங்களுக்காக நியமித்திருக்கிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள, எங்கள் தேவன் எங்களுக்காக சுதந்திரித்து வைத்திருக்கிற ஜெயத்தை நாங்கள் சுதந்திரிக்க கர்த்தர் கிருபை தருவீராக. இந்த நாளில் உம்முடைய பிள்ளைகள் எந்த இடத்திலே உமக்கென்று உலாவும்படி தீர்மானித்து உலாவ ஆரம்பித்திருக்கிறார்களோ அந்த இடத்திலே தேவன் ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கிறபடினால் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கட்டுகளை அறுக்கிறபடினால் ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய பிள்ளைகளை அழிப்பதற்காக உருவாக்கப்பட்ட அக்கினி அவர்களை கட்டி வைத்த கட்டுகளை அறுத்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். தேவகுமாரன் நம்முடைய பிள்ளைகளுக்குள்ளாய் உலாவுகிறபடினால் ஸ்தோத்திரம். அவர்களை வெளியே கொண்டு வந்து வெற்றியை கொடுக்க போகிறபடினால் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவனுடைய கிருபை வெளிப்பட போகிறபடினால் ஸ்தோத்திரம். அவர்கள் எந்த எஸ்தருக்காய் உலாவுகிறார்களோ ஆண்டவரே, அந்த இடத்துல உம்முடைய கிரியை, மகிமையான கிரியை செய்து அப்பா அவர்களையும் இவர்களையும் உயர்த்தி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவனுடைய கிரியை தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகள் மத்தியிலே வெளிப்படுவதாக. அறைக்குள்ளே உலாவி அறைக்குள்ளே அடைப்பட்டு கிடக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு விசுவாசத்தை பெருக பண்ணி அந்த அறைக்குள்ளாய் பெரிய ஒரு உயிர்ப்பித்தலின் கிரியை கத்த செய்வீராகப்பா. உம்முடைய ஜீவ சுவாசத்தை ஊதி ஒரு ஜீவனை கட்டளையிடும் ஆண்டவரே. மரித்து போன லாசருவை உயிரோடு எழுப்பினவர். இந்த நாட்களிலும் அந்த கிரியைகளை செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். சபையிலே உம்முடைய பிள்ளைகள் எவைகளை இன்னும் அறிந்து கொள்ள வேண்டுமோ அறிந்து கொண்டு அனுபவிக்க மட்டுமல்ல, பின்வரும் சந்ததிக்கு விவரித்து சொல்லி அவர்களுக்கும் சபையை குறித்த ஒரு வாஞ்சையையும் ஒரு தாகத்தையும் உருவாக்கும்படிக்கு உம்மேல் ஒரு பற்றுதலையும் அப்பா உம்முடைய ஆலயத்தை குறித்த வாஞ்சையும் உருவாக்கும்படிக்கு கர்த்தர் அனுகிரகம் செய்யும். எங்களை தாழ்த்தி உம்முடைய கரங்களிலே தருகிறோம். உம்முடைய நாமத்தை எங்கள் மூலம் மகிமைப்படுத்தும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன் ஆமேன். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.